சகேயு என்றால் சுத்தமானவன் என்று அர்த்தம். ரோமர்களிடமிருந்து எரிகோவின் வரி வசூலிக்கும் உரிமையை குத்தகைக்கு எடுத்து தன் கீழ் பல ஆயக்காரர்களை வேலைக்கு வைத்திருந்தவன். இவன் ஆயக்காரருக்கு தலைவன். மத்தேயுவை போல வசூலிக்கும் இடத்தில் உட்கார்ந்திருப்பவர் அல்ல. மத்திய கிழக்கு கலாச்சாரத்தில் செல்வாக்கு மிக்கவர்கள் நீண்ட அங்கிகளை அணிவார்கள். ஒரு மனிதன் தன் அங்கியை அரைக்கட்டியவர்களாய் தன் கால்கள் வெளியே தெரியும்படி இருப்பது கலாச்சார ரீதியாக அவமானம். ஆனால் இயேசுவை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்பதற்காக செல்வாக்கு மிக்க சகேயு தன் அந்தஸ்து அனைத்தையும் விட்டுவிட்டு ஓடினான். காட்டத்தி அடிமரம் குட்டையாகவும் அதன் கிளைகள் தாழ்வாகவும் அகலமாகவும் இருக்கும். மரம் ஏறுவது அவருடைய ஆவிக்குரிய தாகம் பெரிதாக இருந்தது என்பதை இது காட்டுகிறது. இதற்கு முன்பு இயேசு சகேயுவை சந்தித்ததில்லை. இயேசு அண்ணாந்து பார்த்து சகேயுவே என்று அழைத்தது இயேசுவின் தெய்வீக ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சகேயுவின் வீட்டிற்கு சென்றதன் மூலம் இயேசு எரிகோவிலேயே மிகவும் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு கிருபையையும் ஐக்கியத்தையும் வழங்கினார். நாளத்தனையாக திரும்ப செலுத்துதல் என்பது திருட்டுக்கான தண்டனை. இது நியாய பிரமாணம் செய்ய முடியாததை தேவனுடைய கிருபை சகேயு இருதயத்தில் செய்தது.